அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்மா நான் நடத்தி அப்லோட் பண்ணுறேம்மா வீடியோவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டுருக்கு, அதனால் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்மா நடத்தி விடுறேன். இப்போ அக்கௌண்டன்சி 7th யூனிட்டில் 11th சம்முடாமா நிவேதா லிமிடெட் ஃபார்ஃபைட்டட் 1000 ஈக்விட்டி ஷேர். நிவேதா லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா 1000 ஈக்விட்டி ஷேரை ஃபார்ஃபைட்டட் பண்ணுறாங்க. ஃபார்ஃபைட்டட்னா பறிமுதல் செஞ்சிடறாங்க. ஒரு ஷேர் வந்து 10 ருபீஸுங்க, சாரிடா, ஒன் ஷேர் வந்து 10 ருபீஸ். அதில் நான் பேமெண்ட் பண்ணதுனால தான் உங்களுக்கு அதை ஃபார்ஃபைட்டட் பண்ணுறாங்க. ஏன்னா 4 ருபீஸ் வந்து கால்குள்ளது, அதை நான் பேமெண்ட்னால் கட்ட தவறிடுறாங்க. அதனால் ஃபுல்லாகவே ஃபார்ஃபைட்டட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபார்ஃபைட்டட் பண்ண ஷேரை 800 ஷேருன்னு வெளிவிடுறாங்க, ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேர் வந்து 7 ருபீஸு. அப்போ அதை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் நிவேதா லிமிடெட், இப்போ டேட் போட்டுக்கோங்க, பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க, எல்லாம் போட்டுக்கோங்க, டெபிட் கிரெடிட் போட்டுக்கோங்கடாமா. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அக்கௌண்ட் டெப்டார் போடுங்க. ஏன்னா இந்த 1000க்குள்ளே ஷேருக்குள்ள அமௌண்ட்டு உங்களுக்கு கேபிட்டலில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஷேர் வந்து 10 ருபீஸ். அப்போ 1000 × 10 வந்து 10,000. ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் காலால் வந்த அமௌண்ட்டு வந்து எவ்வளோன்னா 1000 × 4 வந்து 4000 ஆமாம். அப்புறம் அதனால் அவங்க கட்ட தவறுனனால தான் அவங்க பேலன்ஸ் இருக்கிற 6, எப்படி 6ன்னா 10ல் 4 சப் பண்ணுங்க, 6 வந்து அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டுன்னு ஒதுக்கியிருப்பாங்கள்ல, அந்த அமௌண்ட்டை ஃபார்ஃபைட் × 4ன்றது ஃபைனல் கால்குல அமௌண்ட்டு. இதில் 6 வந்து என்னன்னா அலாட்மெண்ட் அப்ளிகேஷனுக்குன்னு அமௌண்ட் ஒதுக்கியிருப்பாங்க, அதை தான் ஃபார்ஃபைட்டட் பண்ணிடுறாங்க. அதான் 1000 × 6 வந்து 6000 ஆமாம். இதை 1000 ஷேர் ஃபார்ஃபைட்டட்னு எழுதுங்க. பேங்க் அக்கௌண்ட்டு 800 × 7. இந்த 800 வந்து ரீஇஷ்யூ பண்ண ஷேர், இது டெப்டாரில் போடுங்கடா. 800 × 7 வந்து 5600. இப்போ ஃபார்ஃபைட்டட் அண்ட் ஷேர் வந்து அக்கௌண்ட். இப்போ ஒரு ஷேர் வந்து 10 ருபீஸ்ன்னு கொடுத்துட்டு வந்தவங்க ரீஇஷ்யூ பண்ணுறப்ப 7ன்னு ஆக்கியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 3 வந்து ஃபார்ஃபைட்டட் ஷேர்டாமா. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் தான் இந்த அமௌண்ட் போய் சேரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடுங்க. ஃபார்ஃபைட்டட் ஷேர் ரீஇஷ்யூன்னு எழுதுங்க நோட்ஸில். அடுத்தது இந்த அமௌண்ட் எப்படி வந்ததுன்னா ஃபார்ஃபைட்டட் ஷேரு அக்கௌண்ட் டெப்டா. இந்த 4800 எப்படி வந்ததுன்னா 1000 ஷேருக்கு நம்மளுக்கு 6000 ஆமா. 1000 ஷேருக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குடாமா. 1000 ஷேருக்கு 6000. அப்போ 800 ஷேருக்கு எவ்வளோ ஃபார்ஃபைட்டுன்னு தெரியணும். அப்போ 1000க்கு 6000னா × 800 போடுங்க. இந்த 30 இந்த 30 கேன்சல் ஆகும். 6 × 800 4800. இந்த 4800லேருந்து 2400 அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுங்கள். இந்த 2400 வந்து இங்கே இருக்கிற ஃபார்ஃபைட்டட் ஷேரோட அமௌண்ட்டடாமா. இதை எடுத்து இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்டு தான் ஃபார்ஃபைட்டட் ஷேரு. இது நம்மளுக்கு கேபிட்டலில் போய் சேரும். ஏன்னா ஃபார்ஃபைட்டட் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணுறப்ப நம்மளுக்கு கெயின் கிடச்சிருக்கு. கெயின் நிவேதா லிமிடெட்க்கு கிடச்சிருக்கு. ஸோ ரீஇஷ்யூ ஷேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கேபிட்டலுக்கு. புரியுதாடாமா? எதுவும் டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மற்ற சம்மெல்லாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை இம்பார்ட்டன்ட் சம் வந்து நீங்கள் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணலாம்.